சட்டமய உறவுகளுக்கு வணக்கங்கள். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த பத்திரிகை சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது சம்மந்தமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஸ் ரைட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் அல்லது வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகை சுதந்திரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். இது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இவங்களை பாதுகாக்கிறது போல் எது மாதிரியான சட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆர்டிக்கல் 19(1) வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த பேச்சு சுதந்திரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். இது மீடியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவு வந்து இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போனால் கண்டிப்பாக ஓரளவு வந்து கொஞ்சம் வேஸ்ட்டான விஷயம் தான் இது. நம்ம பேச போனோம்னா இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயத்தை பார்ப்போம். எந்த அளவு வந்து இந்த சாத்தாங்குளம் வழக்கு வந்து பேசப்பட்டதோ அந்த அளவு கூட வந்து பார்த்திங்கன்னா ஜெயப்பிரியா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த புதுக்கோட்டையில் ஒரு மாணவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொண்ணை வந்து ரேப் பண்ணாங்க. அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவு தமிழக மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சுன்ற விஷயம் அந்தளவு ஒரு பெருசாக தெரியல. காரணம் என்னென்னா, ஒரு மீடியாவை பொறுத்தளவுக்கு அதுவும் தமிழகத்தில் ஒரு நடுநிலையாக இருப்பாங்க அப்படின்னு தான் வந்து பார்த்தா தெரியும். ஆனால் கொஞ்சம் நம்ம உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா மீடியா பின்னாடியும் வந்து ஓப்பனாக சொல்லணும் ஏதாவது ஒரு ஆதாயத்தோடு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நியூஸை போடுறாங்க. மீடியாவை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு தனிநபரையோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோமையோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு நபர்களை வந்து கண்டிப்பாக சார்ந்த மீடியா தமிழகத்தும் கிடையாது, இந்தியாவிலே வந்து எத்தனையோ மீடியாக்கள் வந்து இருக்குது. அது சம்மந்தமான விஷயங்கள் வந்து பேச போனால் நிறையா பேசிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் மக்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொண்டு சேர்க்குறப்போ கண்டிப்பாக அதில் மீடியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 4th பில்லர் ஆஃப் த டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா லெஜிஸ்லேட்டிவ், அதாவது சட்டமன்றம். இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகம் எக்ஸிக்யூட்டிவ். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஜுடிஷியரி நீதிமன்றம். இந்த நான்காவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஸ்ஸை தான் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு ஜனநாயகத்தோட ஒரு 4வது தூண் அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்னென்னா, அவங்களுக்கு இந்த டெமோக்ரஸியில் இந்த சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. மக்கள்கிட்ட வந்து ஒரு நியூஸை கொண்டு போய் சேர்க்குற விஷயத்தில் கண்டிப்பாக ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நியூஸ் பேப்பர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சரியான முறையில் போய் கண்டிப்பாக மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் வந்து கண்டிப்பாக ஒரு நியூஸை போடணும். நம்ம சிம்பிளாக சொல்லணும், இப்போ வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் எடுத்துப்போம், ஒரு நார்மலாக வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தங்க எடுத்துப்போம். அவங்க வந்து ஒரு நியூஸை வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஸ்டோரியோ அல்லது ஏதோ ஒரு குற்றத்தையோ எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அதை வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களோட மீடியாவிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, அந்த செயல்பாடுகள்ன்றது ஒரு நார்மலாக வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு செய்தியாளர் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய கட்டுப்பாடுகள், சட்டங்கள் வந்து 1000 இருந்தாலும் இல்லாட்டாலும் அவங்களுக்கு அந்த மீடியாவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு வெளிப்படையாக தெரியலை அப்படின்னாலும் இதுதான் வந்து ஒரு உண்மையான விஷயமா இருக்குது. இந்தியாவில் 2014 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 200 ஜேர்னலிஸ்ட்டை வந்து இது வரைக்கும் கில் பண்ணியிருக்காங்க. 2014 2019 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 40 ஜேர்னலிஸ்ட்டை வந்து கில் பண்ணியிருக்காங்க. 2019 வந்து 6 பேர், அந்த ஒரே வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மீடியா பர்சன் வந்து இறந்துருக்காங்க. இதில் வந்து இன்னொரு வேதனையான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் 41 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த ப்ரொஃபஷனால் வந்து அவங்கள அட்டாக் பண்ணி கில் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் வந்து ஒரு மிக ஒரு வேதனையான விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இத்தனை டெத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேருக்கு தான் வந்து இது வரைக்கும் இந்தியாவில் கன்விக்ஷன் வாங்கி கொடுக்கப்பட்டு இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா த ப்ரெஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் புக் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் த நியூஸ் பேப்பர் ப்ரைஸ் அண்ட் பேஜஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா மீடியாவுக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருக்குது. இருந்தாலும் அவங்கள வந்து ஒரு பாதுகாக்கிற வகையில் வந்து கண்டிப்பாக இன்னும் சட்டங்கள் நிறையா மென்மேலும் வரணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோள் இந்த வீடியோ மூலமாக வச்சுக்கலாம். எத்தனையோ இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிரம் பணையை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து நிறையா கண்டுபிடிச்சி அதை வந்து வெளிப்படையாக கொண்டு வராங்க. அவங்களுக்கு வந்து பாதுகாக்கிற அளவுக்கு கண்டிப்பாக இன்னும் சட்டங்கள் வந்து மென்மேலும் வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு த ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் அண்ட் அதர் நியூஸ் பேப்பர் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்டோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன, அவங்க வந்து அவங்களோட அந்த லீவ் என்ன, அவங்களோட அந்த ஒரு ப்ரெக்னன்சி டைமில் வந்து அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வேஜஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த போர்ட் கமிட்டிஸ்லாம் வந்து ஒரு ஃபார்ம்
பண்ணுற இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே ஒரு ஆக்ட் இருக்குது. நம்ம வந்து என்னதான் மீடியா வந்து தமிழகத்தை எடுத்துக்குவோம், மீடியா வந்து ஒரு நடுநிலையாக இருக்குன்னு சொன்னாலும் நம்ம ஒரு நியூஸை பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்லா மீடியாவையும் எல்லா நியூஸையும் வந்து கண்டிப்பாக போடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு தேவையான நியூஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வேலையை தான் இப்போது தமிழகத்தில் வந்து நிறையா மீடியா பார்த்துட்டு இருக்குன்ற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு மறுபடியும் ஒரு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.